நம்மை விட்டு ஒண்ணு போகுது அப்படின்னா துக்கம் மட்டும் படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஆமே. நம்மை விட்டு ஒண்ணு போகுதுன்னா நீ உண்மையா ஜெபம் பண்றீங்க தானே, கர்த்தரோட வாழ்றீங்க தானே, உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கலையா, உங்களை ஒண்ணு விட்டு போகுதா, உண்மையிலே சொல்றேன் அது நன்மைக்கு தானே தவிர தீமைக்காக இருக்கவே இருக்காது. நீங்க 1000 நேசிக்கலாம், நீங்க 1000 விரும்பலாம், நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம், நீங்க பெரிய கற்பனை கோட்டை கட்டலாம், இதுதான் என் வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுத்த ஆதாரம்னு நீங்க நினைக்கலாம், அதை குறிச்சு நீங்க பெரிய திட்டத்தை எல்லாம் போட்டு வைக்கலாம். ஆனா அது உங்களுக்கு கிடைக்கலையா, ஐயோ நான் இவ்வளவு திட்டம் போட்டு வச்சிருந்தானே, நான் இவ்வளவு யோசனை, பட் எனக்கு எப்படி கிடைக்காம போகும், எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு கிடைக்க போவதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் உங்களுக்காக வச்சது. அதை குறிச்சு எனக்கு கிடைக்காததை குறிச்சு எனக்கு கவலை இல்லை, அது தேவன் எனக்கு தராதது, தேவன் எனக்கு